Hi all, welcome to Home Food Feast. கம்ஃபர்ட் டேஸ்டியஸ்ட் தால் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக்காக ஈஸியாக உங்கள் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நீங்கள் அது செய்யலாம். சீக்ரெட் டிப்போட லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு லெஸ் டைமில் ஒரு சூப்பர் டேஸ்டி டெலிஷியஸ் தால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கரில். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம மூங் தால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/2 கப் மூங் தால் எடுத்துக்கலாம். 2 times வாஷ் பண்ணிவிட்டு இது 30 minutesலேருந்து 1 hour வரைக்கும் நம்ம சோக் பண்ண விட போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 1 tablespoon ஆயில், அப்புறம் 2 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். கடுகு அப்புறம் ஜீரகம் ஒரு tablespoon ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் சாஃப்ட் அண்ட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரெட் சில்லிஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் சேர்த்துக்கலாம். தால் கறியோட மெயின் இன்க்ரீடியன்ட் கீ தான். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 1/4 tablespoon பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு தால் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். நம்ம தண்ணி அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தால் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 3 minutesக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும் கண்டினியூஸாக. நம்ம எவ்வளோக்கு இவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தால் கறி. ஸோ இது ஒரு சீக்ரெட் டிப். டர்மரிக் பவுடர் 1/4 tablespoon ஆட் பண்ணிட்டேன். நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த அந்த தாலோட வாட்டர் இருக்கு இல்லையா, அது இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், பிங்க் சால்ட். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ குக்கரோட லிட் போட்டுட்டு நம்ம விசில் வச்சு ஒரு 4 விசில்ஸ்க்கு நம்ம விட போகிறோம். இப்போ 4 விசில்ஸ் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா கம்ப்ளீட்டாக போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தால் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ கொத்தமல்லி லீவ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான தால் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க to get notified whenever I upload a new video. Until then, bye bye.